தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு இன்வைட்டை கொடுத்துருக்காரு. எல்லா கட்சி தலைவரும்னா விஜயகுமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவேகா தலைவராக இருக்க விஜய் அண்ணனுக்குமே அவருடைய இன்விடேஷனை கொடுத்துருக்காரு. என்னடா சொல்ற, விஜய் அண்ணனும் மேடையெல்லாம் ஏறி ரெண்டே எதிரி தான், ஒன்று திமுக இன்னொன்று பாஜக அப்படின்னு சொல்லி கோரஸா பேசிக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாமே வந்துட்டு கடந்து நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்றது கேட்கும்போது இது ஒரு வகையான ஒரு பாலிடிக்ஸ் தான். ஒரு கட்சி தலைவர் இன்னொருத்தங்க பார்த்து எதிரி அப்படின்றது சொன்னாலும் அதே கட்சி தலைவர் அவரையுமே எதிரி சொன்னவரையுமே எதிரி பார்க்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்லை. மேபி அவர் வந்துட்டு ஒரு நண்பராக பார்க்கலாம், இல்லைனா ஒரு மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரியும் அவரையுமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதனால ஒருத்தர் எதிரி அப்படின்றது நினைச்சா அதே போல அவருமே வந்துட்டு சொன்னவரை வந்து எதிரி அப்படின்றது நினைக்கணும் அப்படின்றது எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் திமுக சார்பில் இருந்து திமுக தலைவராக இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அண்ணனையுமே இந்த ஒரு முக்கியமான மீட்டிங்ல இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இதோட தொடர்ச்சியா நம்மளோட முதலமைச்சர் ஐயா யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல ஆப்வியஸ்லி எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே ஐயா இபிஎஸ் அவர்களையுமே வந்துட்டு அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. தாவேகாவோட தலைவராக இருக்கிற விஜயனையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி சீமானனையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா திருமாவளவன் திருமாவளவன் ஐயா அவருக்குமே, அதுக்கப்புறமா கமல்ஹாசன் சார், அதுக்கப்புறமா வைகோ ஐயா, பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் பல கட்சி தலைவர்களை கூப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கு இந்த ஒரு இன்விடேஷன்ஸ் அப்படின்றது போயிருக்கு. என்னடா தமிழ்நாட்டில் 50 கட்சி இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா ஓட்டு மிஷினில் கூட நான் அந்த 50 சின்னத்தை பார்க்கலையா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் ஆப்வியஸ்லி பிரைமரி செகண்டரி அப்படின்றது ஒரு 2 டயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு முதற்கட்ட ஒரு முக்கியமான கட்சி தலைவர்கள் தான் மீடியாவில் ரொட்டீனாக வந்துட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இவங்க தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரியும். ஸோ இதை தாண்டி இன்னும் சில கட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. அதுக்கு கட்சி தலைவர்களும் இருக்காங்க. இந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கு தனித்தனியா நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு இன்வைட்டை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சரி, எதுக்காக நம்மளோட முதலமைச்சர் ஐயா வந்துட்டு எல்லா கட்சி தலைவரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது கூப்பிடுறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது ரொம்ப தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடோட நல்லதுக்குமே வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்கா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அதுவுமே இது எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. இந்த ஒரு மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது நாளைக்குங்க நவம்பர் 2ஆம் தேதி வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இந்த ஒரு மீட்டிங்கோட தலைமையா யார் செயல்பட போறாங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களுமே கூப்பிட்டு ஒரு விஷயத்தை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தமிழ்நாடு மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியுமே பேச போறாங்க. அதுவும் இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதை பத்தி தான் அந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது இருக்க போது. இந்த ஒரு டிஸ்கஷன்ல எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கணும், எல்லா கட்சி தலைவர்களோட ஒப்பீனியனுமே இது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் நாளைக்கு அரேஞ்ச் செய்யப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, அப்படி என்ன ஒரு விஷயத்தை பேச போறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா ஸ்டேட்லையுமே வந்துட்டு எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும். அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே செயல்படும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களும் எல்லா வீட்டுகளுக்குமே போயிட்டு டோர் டு டோராக வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, யாரெல்லாம் ஓட்டு இருந்தவங்க இறந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு முதல் விஷயம். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிட்டிவ் ரிவிஷன்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. SIR அப்படின்றது தான் இதோட ஷார்ட் ஃபார்ம். இது SIR அப்படின்றது சார் அப்படின்றது ஒரு குறிக்கோளா சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல SIR அப்படின்ற இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் நடக்க போகுது. ஸோ SIR அப்படின்ற ஒரு குழுவுக்கு கீழே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு வீடு வீடாக போயிட்டு வந்துட்டு யாரெல்லாம் ஓட்டு போடுற வயசில் இருக்காங்க, யாரெல்லாம் ஓட்டு இருக்கிறவங்க இறந்து இருக்காங்க அப்படின்றது சில கணக்கெடுப்புகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து, அது இந்த வருஷம் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால தான் இந்த ஒரு மீட்டிங் நடக்க போகுது நாளைக்கு. இதனால தான் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்துட்டு இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுமே கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு பேச போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது மக்கள் கிடையாது, 7 கோடி மக்கள் வந்துட்டு ஓட்டு உரிமை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 7 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, இது ஒரு 10-15 வருஷமா இப்படியே இருக்கிற ஒரு இடத்துல இப்போ இந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கள் மூலியமா வந்துட்டு சில கணக்கெடுப்புகளை எடுக்கிறாங்க. இன்னமும் இது 7 கோடியில தான் இருக்கா, இல்லைன்னா யாராச்சும் வந்துட்டு புது ஓட்டர்ஸ் வராங்களா, அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, இதுக்கப்புறமா ஓட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 15 வருஷமா யாரெல்லாம் இறந்து இருக்காங்க அவங்களோட ஓட்டு இன்னும் வரைக்கும் போடப்பட்டு இருக்கா, அப்படி போடுறாங்கன்னா அது கள்ள ஓட்டா தானே போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஓட்டை சரி பார்க்க முடியும், சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே வந்துட்டு இந்த
இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலயமா வீடு வீடாக போயிட்டு எத்தனை பேர் ஓட்டு உரிமை இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி பேரோட எல்லா டீட்டெயில்ஸுமே எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா வீடுகளையுமே இந்த மாதிரி ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஈஸியாக இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்துது அப்படின்றப்ப பார்க்கும்போது சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ இப்போ ரீசெண்டாக ஓச்சோரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூ ஆச்சு ராகுல் காந்தி அவர்களால. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 56,000 ஏதோ ஒரு ஓட்டு வந்துட்டு ஃபேக்கான ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஸ் ஒன்று பண்ணார். ஸோ அது மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூவுமே மாறிச்சு. அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, இந்த ஒரு பேர்லலாம் வந்துட்டு ஆட்களே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு பேரில் வந்துட்டு ஏகப்பட்ட கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு முதல் குற்றச்சாட்டும். அதே போல் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 100 பேர் வசிக்கிறாங்க, அந்த 100 பேருமே வந்துட்டு வேற வேற ஆட்களாக வந்துட்டு ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஓட்டும் ரிஜிஸ்டர் ஆகுது. அதே போல் வீடே இல்லாமல் எம்டி லேண்டாக இருக்குது, ஆனால் அந்த ஒரு எம்டி லேண்டில் ஒரு சில குடும்பங்கள் வாழ்கிறாங்க, அந்த ஒரு குடும்பங்களோட ஓட்டுமே வந்துட்டு கள்ள ஓட்டாக வந்துட்டு போடப்பட்டு இருக்கு. சில பேருக்கு பேரே இல்லாமல் ஓட்டு போடுறாங்க, சில பேருக்கு அட்ரஸே இல்லாமல் ஓட்டு போடுறாங்க, சில பேர் வந்துட்டு அந்த நம்பர் எண்ணிக்கையில் தான் அவங்களோட பேர் இருக்கு, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நேம்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஓச்சோரியில் வந்துட்டு அவர் எக்ஸ்போஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்துட்டு திரும்பி இந்த ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இசிஐ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம், அதாவது தட்ஸ் மீன் அடுத்த வருஷம், இன்னும் ஒரு மிஞ்சி போனால் 5 மாதம் இருக்கு. இந்த 5 மாதம் எலெக்ஷன்ல அடுத்த மாசத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வந்துட்டு ஓட்டு எலிஜிபிளாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த 15 வருஷத்துல 5 வருஷத்துல இறந்துருக்காங்களோ அவங்களோட ஓட்டு உரிமை எல்லாத்தையுமே அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. புதுசாக யார் ஓட்டு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே வந்துட்டு ஓட்டு லிஸ்ட்டுக்குள்ளே சேர்ப்பாங்க. யார் யாரெல்லாம் ஃபேக்கான ஓட்டர் ஐடிஸ் இந்த மாதிரி பேர் இல்லாமையோ அட்ரஸே இல்லாத இடத்துல யாராவது ஒருத்தவங்க ஓட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த பேரையுமே வந்துட்டு அந்த லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அடுத்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதை பற்றி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இடங்களுமே, மகாராஷ்டிரா, பீகாராக இருக்கட்டும், அப்புறமா டெல்லி, எல்லா இடங்களையுமே வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் இப்போ தமிழ்நாட்டிலுமே நடக்க போகுது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்காக தான் நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களுமே இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி பல ஒப்பீனியன்களை வாங்கி ஒரு முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசுறதுன்றப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நடக்குது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாவுமே நாளைக்கு அது இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. பட் நாளைக்கு எந்தெந்த கட்சிக்காரர்கள்லாம் வராங்க, யாரெல்லாம் இந்த டிஸ்கஸில் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது அது நாளைக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே அப் டு டேட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெறும் 10 நிமிஷத்தில் எல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஓட்டு எலெக்ஷன்ஸ் அப்படின்றப்ப பார்க்கும்போது அடுத்த ஒரு 6 மாதம் அப்படின்றது இருக்கும்போது இந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸாக இல்லையா, இந்த ஒரு கட்சியில் எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு இடத்துல கூடி இந்த ஒரு விஷயத்தை பேசுறது எந்த அளவுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென், பை பை, ஏபி.